ஜெபம் பண்ண கடவோம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை கொடுக்கும். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சகல நன்மைகளுக்கும் காரணமாக இருக்கிற தெய்வமே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் வைத்திருக்கிற பெரிதான நன்மைகளுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். இப்போது உம்முடைய திருச்சமூகத்திலே உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களே உம்முடைய சமூகத்தை அர்ப்பணித்து உம்மை தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிற எங்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முடியும் மட்டும் ஆவியானுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஐயா. இந்த நாளிலே இந்த ஆறில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் விசேஷமாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் எங்கள் ஒவ்வொருவரை நிறைத்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கீதம் 120 பாமாலை 90 பாடுவோம். 40 நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணினீர். கீதம் 120 பாமாலை 90 பாடுவோம்.
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாயில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தும், மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சொத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். யாவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை எடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, நாடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இதற்கு அருளிச்சத வாக்குத்தத்தங்களையும் படியே இருவாய்க்குமுள்ள குற்றவாளிலா எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுடலாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தேவரேயோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
நம்மை விண்ணகத்திற்கு முன்பாக நாம் பணிந்து துணிந்து மலர்படிக கடவோம் வாரோங்க. அவர் நம்முடைய முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 122 சங்கீதம். 122 சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனமாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை சோத்தரிப்பதற்கு போகும். அங்கே தாவீது வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்களை சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். சேர்ந்து வாசிப்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் முடிய. யோவேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் முடிய. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நிலை நியமியுங்கள், விசேஷித்த ஆசாரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் வழிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு
புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதீரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன். நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. 51ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம்.
வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேதபாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. லூக்கா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பிரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இங்கே இருந்து தாழ குதியும். ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான் என்பது வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேதபாடம் வாசித்தாயிற்று. வானத்தையும் பூமியும் படைத்த நித்திய
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே இரங்கும். கர்த்தாவே இரங்கும். கிறிஸ்துவே இரங்கும். கிறிஸ்துவே இரங்கும். கர்த்தாவே இரங்கும். கர்த்தாவே இரங்கும். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களே, நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்கப்படாமல் தீமையை விலக்கிக் கொள்ளும். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய இரட்சகர்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. உம்முடைய சித்தத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடோ. தேவரீரே அல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவருமில்லை. பராபரனே எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. உம்முடைய பரிசுத்தாவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்வரும் 6ஆம் ஞாயிறு, லெந்தனும் நாட்களின் முதல் ஞாயிறு. எங்கள் வாழ்க்கையின் அச்சாரமும் நம்பிக்கையுமானவரே, திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் மீது நீர் காட்டிய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒடுக்கப்பட்டவர்களை அங்கீகரித்து அனைவரையும் அரவணைக்கும் இறையாட்சி நற்செய்தியை அறிவிக்கும் தூதுவராய் உமது திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பியதற்காக உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களை அழைத்த அழைப்பின் மேன்மையை உணர்ந்து நாங்களும் துன்புறுவோருடன் இணைந்து இச்சமுதாய சீர்கேடுகளை களைந்து புதியதோர் சமுதாயத்தை முழுமை பெறச் செய்ய அனுகரிக்க வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதை நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதை மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கும் அடியராகிய நாங்கள் எந்த விரோதடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனையும் நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையில நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் பார்வைக்கு நீதியாயிருக்க எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினால் நடத்தியல்ல வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிறோம். கிருபையுள்ள ஆவி அனுப்பி உமக்கு உமக்கு உத்தம பிரியமளவில் நடக்கும்படி
உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கத்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்வரமாக இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவள் கேட்கிற அளிச்ச என்று வாக்கரளி இருக்கிறேன். கத்தாவே, அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலை போல் நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 465 பாமாலை 293 பாடுவோம். நிர்பந்தமான பாவியாய் நான் இங்கே தேவரிற்கு முன்பாக. கீதம் 465 பாமாலை 293 பாடுவோம். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சேசை கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெறும்படியே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டோடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆராதனை மூலமாக ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதங்களை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட சாதையா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதையா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற இந்த ஊழியங்களுக்காக ஜெபிப்போம்.
ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, இதே ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். நீங்கள் அதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களும் இதன் மூலமாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் இதை உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். ஒரு ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எங்களுக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பயணப்பட்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்க உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு கர்த்தர் உங்கள் உள்ளத்தை வர சொன்னால் நீங்கள் மனம் வந்து நீங்கள் அதை தாங்க முன் வரலாம். நிச்சயமாகவே அதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆராதனை வேளை ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறது எண்ணி நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாகவே நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுவீர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. இந்த வாரத்திலும் கூட இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு நமக்கு பாளையங்கோட்டை பெருமாள்புரத்தை சார்ந்த திருமதி பாரதி ஜான்சன் அம்மா அவர்கள் நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க. நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிறவர்கள், நமக்காக ஜெபிக்கின்ற ஒரு அருமையான சகோதரி. அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே அருமையான அம்மா அவர்களையும் அவளுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள், அவருடைய மருமக்கமார்கள், பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது: உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. எந்த வேத வார்த்தையின்படியும் ஆண்டோடைய சேட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த தர்மையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், அனைத்து பிள்ளைகளுக்கும் நிறைவான பலனை ஆண்டவர் சந்ததியை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஒரு குறைவு கூட இல்லாதபடிக்கு ஆண்டவர் இந்த குடும்பத்தை நடத்தி வழிநடத்துவாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்கு பல வகையிலே ஜெபிக்கின்ற, இந்த ஊழியங்களை ஆதரிக்கிற, தாங்குகின்ற எல்லாருக்கும் ஆண்டவர் துதிக்கிறேன். கர்த்தர் அனைவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும். இன்றைக்கு நாங்கள் கேட்கிற உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாய் ஜெபிக்கின்றோம். என்னை மறைத்து எங்கள் ஆண்டவர் வெளிப்படுவீராக. உமது ஜனங்களை இன்றைக்கு சந்தித்து அவர்களை உம்முடைய கிருபையினால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த ஞாயிறு ஆராதனை வேளையிலும் கூட நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஞாயிறு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஞாயிறு. நம்முடைய லெந்தன்னும் நாட்களின் முதல் ஞாயிறுக்குள்ளாக பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். லென்ட் என்று சொன்னால் ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. வசந்த காலம். வசந்த காலம் என்பது என்ன? இந்த இலைகளெல்லாம், ஒரு மரத்தில் உள்ள இலைகளெல்லாம் உதிர்ந்து புதிதாக துளிர்க்கின்ற ஒரு காலத்தை தான் நம்ம வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பழைய சுவாபங்கள், ஜென்ம சுவாபங்கள் எல்லாம் நம்ம விட்டு தூக்கி எறிந்து விட்டு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு புதிய கிருபைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் கொடுத்திருக்கின்ற ஒரு பாக்கியமான ஒரு நாட்கள் தான் இந்த லெந்து காலங்கள். இந்த லெந்து காலத்தை நாம் கஸ்தி நாட்கள் என்று சொல்லி அழைப்போம். அது மாத்திரமல்ல, உபவாச நாட்கள் என்று நாம் அழைப்போம். இந்த நாட்களிலே அதிகமாக நாம் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறது நம்முடைய வழக்கம். ஆதி திருச்சபையின் காலங்களில்
இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க. அதைத்தான் இன்றைக்கு நாம் தொன்று தொட்டு நம்முடைய சபைகளிலே இப்படி இந்த உபவாச நாட்களை ஏற்படுத்தி அநேக மக்கள் கிராமங்களில் பட்டணங்களில் இந்த நாட்டில் அதிகமாக உபவாசித்து ஜெபிக்கிற ஏராளமான மக்களை தேவன் ஏற்படுத்தி இருக்கின்றார். ஒருவேளை மாதம் முழுவதும் உபவாசம் பண்ண முடியாதவங்க கூட வெள்ளிக்கிழமைகள்லையாவது உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற அநேக பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்தீங்கன்னா இருக்கிறீங்க. ஸோ இன்றைக்கு உபவாசம் ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கூட இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது மத்திய எழுதின நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவே ஊழியங்களை ஆரம்பிக்கும் பொழுது உபவாசத்தோடு கூட ஜெபத்தோடு கூட ஆரம்பித்திருக்கிறார். அப்படின்னு அந்த உபவாச ஜெபத்தை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்னு உணர்த்தி இருக்கின்றார். நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது இவ்வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் என்று வேறு எவ்விதத்தினாலும் என்ன செய்யாதான் போகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் சில பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம ஜெபிக்கிறோம். அந்த பிரச்சனைகள் அகலாத பட்சத்தில் அதற்கு அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த சீசர் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருந்த மாதிரி தெரியல பார்த்துக்கிடுங்க. ஆகவே தான் அவர்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இது சந்திரரோகியாக இருந்த மனுஷனை அவங்களால் குணமாக்க முடியலை. அப்போ ஆண்டவர் மறுரூப மலையில் மேலேருந்து கீழே இறங்கி வந்த பொழுது ஆண்டவர் இந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இந்த சீசர்கள்லாம் வந்து கேட்குறாங்க, ஏன் ஆண்டவரே எங்களால் இந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் இந்த ரகசியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அதைத்தான் நம்ம இங்கே வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று வேறு எவ்விதத்திலாம் நினைச்சியாது போகாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த உபவாச ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ இந்த லெந்து காலங்களில் ஆதி பரிசுத்தவான்கள் நம்முடைய மூதாதையர்கள் முற்பிதாக்கள் எல்லாம் இந்த லெந்து காலங்களை உபவாச நாட்களாக என்ன செய்திருக்கிறாங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆகவே இந்த உபவாச நாட்களை ஏன் நாம் வந்து அதை அனுசரிக்கணும், இதனால் என்ன ஒரு பிரயோஜனம், எதற்காக நாம் ஜெபிக்கணும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் வேதத்திலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் முதல் பாடமாக வாசிக்க கேட்ட வேத பகுதியாகிய இங்கு யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இங்கு 15ஆம் வசனம் சொல்லுகிறது, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் என்று இங்கு வேதம் சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். இங்கு வேதத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு காரியம் ஒன்றை அவர் என்ன செய்தார் சொல்லுகின்றார். ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், ஒரு கட்டளை கொடுக்கிறார் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். என்ன சொல்றாரு, பரிசுத்தமான ஒரு உபவாச நாளை நீங்க கண்டிப்பாக நியமிக்க வேண்டும். நம்முடைய சபை இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்களேன், நம்முடைய ஆலயம் இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த ஆலயத்திற்கு ஒரு பிரதிஷ்டை பண்டிகை வைக்கிறோம். என்றைக்கு அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தோமோ அன்றைக்கு ஒரு நாளை நாம் நியமித்து அதை பிரதிஷ்டை பண்டிகை என்று சொல்கிறோம். அசனத்திற்காக ஒரு நாளை நியமிக்கின்றோம். ஒரு தோத்திர பண்டிகை கொண்டாடுகிறோம் சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட நாளில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்படி கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒவ்வொரு பண்டிகையாக நம்முடைய சபைகளில் கொண்டாடுகிற வழக்கம். அவர் என்ன சொல்றான்னு பார்த்துக்கிடுங்க, இந்த உபவாசத்திற்கென்று நீங்க கண்டிப்பாக நாளை என்ன செய்ய வேண்டும், நியமிக்க வேண்டும், விசேஷித்த ஆசரிப்பை நீங்க கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி கூறி என்ன செய்யணுமா, இங்க 17ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்திற்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்புவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும், உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள் சொல்லப்படுவானேன் என்பார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த உபவாச நாட்களை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டபத்திற்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அப்போ தேவ சமூகத்திலே தேவ ஜனங்கள் கூடி வந்து என்ன செய்யணுமா, கண்ணீரோடு கூட அழ வேண்டும், அழுது
புலம்ப வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் புலம்பலின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஒப்பாரி வைக்கிறவர்களை வரவழையுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜனமாகிய குமாரத்தை கரிகரித்து போனாடு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த ஜனங்கள் சிறையிருப்புக்கு ஏதுவாக இருக்கிறபடியினால், சிறையிருப்புக்கு சென்று கொண்டிருக்கிறபடியினால அவர்களுக்காக நீங்க என்ன செய்யுங்கன்னா கண்ணீர் விட்டு இரவும் பகலும் அழ வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, என் தலை தண்ணீரும் என் கண் கண்ணீர் ஊற்றுபானல் எவ்வளவு நலமாக இருக்கும். அப்பொழுது கொலையுண்ண கொடுத்த என் சொந்த குமாரத்திற்காக நான் இரவும் பகல் நான் என்ன செய்வேன்னா அழுவேன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறேன். அப்போ இந்த வேதத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணுமா? உபவாசத்தோடு கண்ணீரோடு தேவ சகோதர கதறி ஜெபிக்கணும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஜெபம் பண்ணுனா இங்கு வேதத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு தேவனாய கர்த்தர் நினைச்சுவார்னா நீங்க தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம சில காரியங்களை கேட்டு பார்க்கிறோம், ஜெபித்து பார்க்கிறோம், அது இன்னும் பதில் கிடைக்காவிட்டால் வேதத்தில் நமக்கு ஒரு அருமையான ஒரு ஆலோசனை, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அவர் இரக்கமுடையவர், உருக்கம் நிறைந்தவர், மனதுருக்கம் நிறைந்தவர், அவர் உங்களுக்கு இறங்குவார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்புறம் நம்முடைய வேதத்தை நாம இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு காரியம், இந்த உபவாச நாளை நாம அசட்டை பண்ணிவிடக் கூடாது. ஒருவேளை பல வகையான பாடுகளுக்கு மத்தியிலே, பல வகையான பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, பல வகையான போராட்டங்களுக்கு மத்தியிலே, பல வகையான குடும்ப சூழல்கள் நெருக்கி கொண்டிருக்கிற வேளையில, பிள்ளைகளுக்கு அடுத்த காரியத்துல, நம்முடைய பிரயாசங்களுக்கு அடுத்த காரியத்துல பல வகையான போராட்ட நிமித்தமாக அவ்வளவுதான் முடிந்து போனது, என்னால் தாக்கு பிடிக்க முடியவில்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்லாரு, இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, நீ உபவாசித்து ஜெபம் பண்ணி பாரு, நான் உன்னை நிச்சயமா என்ன செய்வேன்னா ஆசீர்வதிப்பேன். வேதத்தில் ஒரு அருமையான ஒரு மனுஷன் நம்ம பார்க்கலாம். நீங்கள் எஸ்ராவின் புஸ்தகத்துல ஒரு அருமையான ஒரு வசனம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டை இலே உபவாசத்தை கூறினேன். இங்கு வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. என்ன ஆண்டவர் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கு வேதத்துல எஸ்ரான்னு சொல்லப்பட்ட ஒரு அருமையான பிரதான ஆசாரியனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் இந்த வேத பிரமாணத்திலே தேறினவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எல்லாவற்றையும் மிக நன்றாய் கற்றறிந்தவன். அவன் பாபிலோன் தேசத்திலிருந்து ஒரு கூட்ட ஜனத்தை இவன் எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வருகிறான். வரும்போது சும்மா வரவில்லை. ஒரு காலத்துல 70 வருஷத்துக்கு முன்னால பாபிலோன் தேசத்தினுடைய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேமுக்கு படையெடுத்து வந்து அதனுடைய கோட்டை சுவர்கள் எல்லாம் இடித்து விட்டு, ஆலயத்தை இடித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு, அதில் உள்ள எல்லா விதமான பொருட்களையும் கொள்ளையடித்து கொண்டு பாபிலோன் தேசத்துக்கு சென்று விட்டான். இப்பொழுது மீண்டும் அங்கிருந்து திரும்பி வரும் பொழுது அந்த பொருட்களெல்லாம் கொண்டு வருகிற அவன் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, அகவா நதின்னு சொல்லப்பட்ட ஒரு நதி இருக்கிறது. அந்த நதிக்கு அருகாமல் வந்த உடனே அவன் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு உபவாசத்தை ஒன்று என்ன செய்கிறான் கூறுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். இவன் எதுக்கு இந்த உபவாச ஜபத்தை அவன் ஏற்படுத்தினான் என்று வேதத்தில் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இங்கு நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது முதலாவது அவன் சொல்லுகிறான். எதற்கு முதலாவது அவன் சொல்லுகிறது, எங்களை தாழ்த்துகிறதற்கு. அப்ப இந்த உபவாச ஜபத்திற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாம் ஏன் ஜபிக்கணும் உபவாசத்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்த வேண்டும் என்று வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ தேவ சமூகத்திலிருந்து, ஆண்டோடைய சமூகத்திலிருந்து ஆண்டோடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கு வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உபவாசம் பண்ணி என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணணுமா. அப்போ தாழ்மையுள்ளவர்களுக்கு அளிக்கப்படுகின்ற அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு முதல்ல உபவாசம் தேவை.
அப்போ நம்மை தாழ்த்துவதற்காகவும் நம்ம என்ன செய்யணும், உபவாசம் இருக்கணும். பார்த்துக்கிடுங்க. ஏன்னா நம்மை தேவசம தாழ்த்தும் பொழுது மாத்திரம்தான் மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 9 முதல் 14 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது 2 பேர் ஆலயத்துக்கு போனாங்க. ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் எப்படிலாம் ஜெபம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாரத்தில் 2 நாள் என்ன செய்தேன், உபவாசம் பண்ணுறேன், தசமமாக கொடுக்குறேன், மற்ற எல்லா காரியங்களையும் நான் செய்து கொண்டு வருகிறேன், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஆயக்காரனை போல் இராதபடி உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய நியாய நீதிகளெல்லாம் சொல்லி கொண்டு வருகிறான். நீங்கள் 14 வசனத்தை 13, 14 ஆகிய வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆயக்காரன் தன்னுடைய கண்களை வானத்துக்கும் ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மீது கிருபையாயிரும்னு சொன்னான். வேத வசனம் சொல்லுகிறது, அவன் அல்ல இவனை நீதிமானாக்கப்பட்டவனை தன் வீட்டுக்கு திரும்பி போனான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். அப்போ தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தாழ்மை. தேவ சமூகத்தில் நம்ம முற்றிலுமாக தாழ்த்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆபிரகாமை பாருங்க, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான், விசுவாசத்தின் தகப்பன். ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 27ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தை அவன் ஜெபம் பண்ணுறான். இதோ நான் தூசியும் சாம்பலுமாய் இருக்கிறேன், நான் தூளும் சாம்பலுமாய் இருக்கேன். ஆண்டவருடைய சமூகத்தை அவன் சிநேகிதங்க, ஆண்டவருக்கு சிநேகிதனா எண்ணப்பட்டவன். அவன் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்றான், ஆண்டவரே நான் தூசியா இருக்கிறேன், சாம்பலா இருக்கிறேன். இந்த லோத்து எங்க இருக்கிறான்னா சோதோம் குமர பட்டணத்தில் இருக்கிறான். அவன் அழிந்து போய்விடக்கூடாது. 50 நீதிமான்கள் இருந்து அழித்து விடுவீரோ, 40 பேர் இருந்து அழித்து விடுவீரோ, அப்படியே 10 பேருக்கு கொண்டு வந்துட்டான்னு பார்த்துக்கிடுங்களேன். ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தை அப்படியாக தாழ்த்தி 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 ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவன் ஜெபிக்கிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த தாழ்மை மிக மிக முக்கியமானது. இந்த தாழ்மையை நம்ம எப்போ கற்றுக்கொள்ளுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெபிக்கும் பொழுது, உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது அந்த தாழ்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். 2 நாளும் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சாலமோன் ராஜா இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது இங்கே ஆண்டவர் சொல்லுகிற 14ஆம் வசனத்தில், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணே, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது என்னை தேடினால், தன் பாவத்தை விட்டு விலகி என்னை கருத்தோடு கூட தேடினால், நான் உங்க ஜெபத்தை கேட்பேன், அவங்க தேசத்துக்கு சேமத்தை கட்டிடுவேன். அப்போ தாழ்மை எந்த அளவிற்கு முக்கியம் பாருங்க. அப்போ இந்த தாழ்வை எப்போ பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது. இந்த பிரதான ஆசாரியனாக இருக்கிற வேத பாரகனாகிய இந்த எஸ்ரா சொல்லுகிறான், முதல்ல அவன் சொல்ல, நான் ஏன் உபவாசம் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, என் தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறதற்கு. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் வரும்பொழுது தான் மென்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். 2 நாளாம் புஸ்தகத்தில் நீங்கள் 32ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த மனாசை பற்றி நாம் பார்க்கிறோம். அவன் பண்ணின இந்த தவறான காரியங்கள், அவ்வளோ ஒரு வேதனை உண்டாக்குகின்ற காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான அநேக காரியங்களை செய்தான் பார்த்துக்கிடுங்க. அப்படி முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசீரிய ராஜா படையெடுத்து வந்து விட்டான். இவனை ஒரு முட்செடிகளை பிடிச்சி கைகளில் வெண்கல விலங்குகளை மாட்டி, கையிலையும் காலையும் மாட்டி கொண்டு போயிட்டான் பாபிலோன் தேசத்துக்கு. ஆனால் அங்கே போய் அவன் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தை தன்னை தாழ்த்தினான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் இவனை மாதிரி ஒரு மோசமான ஆளு கிடையாது இந்த மனாசே. அந்த அளவிற்கு அருவருப்பான காரியங்களை செய்தவன். அவருடைய தகப்பனாகி எசேக்கியா அந்த அளவிற்கு தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தவன், இவன் நேர் எதிர்மாறிய வாழ்ந்தவன். ஆனால் ஒன்னே ஒன்று செய்துட்டான் பார்த்துக்கிடுங்க. தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினபடியினால அந்த பாபிலோன் தேசத்திலிருந்து அவனை எருசலேமுக்கு திரும்பி வரப்படினாராங்க. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். எந்த ராஜா இப்படி ஒரு தேசத்தின் மீது படையெடுத்து சென்று அந்த ராஜாவை பிடிச்சு தன் தேசத்துக்கு கொண்டு போன பிறகு விடுவானா? அவனை சங்காரம் பண்ணி விடுவான், கொன்று போட்டு விடுவான். ஆனால் மனாசேய உயிரோடு விட்டது மாத்திரமல்ல, அவனை எருசலேமுக்கு போக வச்சுட்டான். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவர் எதிர்பார்க்கிறது தாழ்மைங்க. இது தாழ்மை
இன்னைக்கு நிறைய தாழ்மை, மாய்மாலமான தாழ்மை இந்த உலகத்தில் பார்க்கிறோம். பார்த்துக்கிடுங்க, உண்மையான ஒரு மனத்தாழ்மை தேவன் எதிர்பார்க்கிறாரு. அது எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாசித்து ஜெபிக்கும் பொழுது. இந்த வேத பாருங்க, இஸ்ரா தன்னோடு கூட வந்து எல்லா இஸ்ரவேல் மக்களையும் எல்லா யூத ஜாதிகளை அழைத்து வந்து, முதல்ல நீங்கள் தேவ சமூகம் தாழ்த்தணும். 70 ஆண்டு காலங்களாக இந்த சிறையிருப்பில் வாழ்ந்து வந்தோம். தேவனை விட்டு தூரமாக விலகி போனோம். இப்போ ஆண்டோடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு தாழ்மை நமக்கு அவசியம். ஆகவே இந்த தாழ்மையை பெற்றுக்கொள்வதற்காக, தங்களை தாழ்த்துவதற்காக அந்த அகவா நதி அண்டையிலே அவன் உபவாசம் பண்ணினான். இரண்டாவதாக நீங்கள் அதில் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்ம இந்த உபவாச ஜெபம் வந்து எதுக்கு ஜெபம் பண்ணுறோன்னா, நம்ம பல காரியங்களுக்காக, தேசத்திற்காக, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். மோசே எல்லாருக்காகவும் திறப்பில் நின்றான்னு வேதத்தில் பார்க்கிறோம். அதே வேளையில் நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பார்த்துக்கிடுங்க, நாம் ஊருக்கெல்லாம் நம்ம எல்லாத்தையும் செய்து விட்டு நம்ம குடும்பத்தை நம்ம பாதுகாக்க விட்டால், நம்முடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாவிட்டால், இந்த குடும்பம் என்ன செய்யணும், கடைசியில் அது வெட்கத்தை கொண்டு வருகிற ஒரு நிலைமைக்கு என்ன செய்யணும் மாறிடும். பார்த்துக்கிடுங்க. அப்போ நாம் அதிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்காக பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளுக்காக கதறுங்க. அவர்கள் நியாய தீர்ப்பு அவர்களுக்கு வந்துடக்கூடாது. அப்போ நீங்க உங்க குடும்பத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியும், ஆத்மாவை நீங்க காத்துக்கொள்ளணுங்க. இந்த எஸ்ரா சொல்றான், எங்களை தாழ்த்துகிறதுக்கு மாத்திரமல்ல, எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, எங்கள் ஒவ்வொருவருக்காக, எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். நமக்காக ஜெபம் பண்ணணுங்க. அன்னாளை குறித்து பார்க்கும் பொழுது அவள் அவ்வளவு வேதனைப்பட்டாள். 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்க்க அவ்வளவு ஒரு வேதனைப்பட்ட, கஷ்டப்பட்டாள். அவள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீர் என்னை நினைத்திரளே, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார், அவனை என்னாலும் உமக்குன்பாக இருக்கும்படியே நான் உமக்கே கொடுப்பேன், எனக்கு நிந்தையை மாத்திரம் மாற்றி விட ஆண்டவரே. அது எத்தனை ஆண்டுகள் நான் ஒரு மலடி என்ற ஒரு பட்டத்தை சுமந்து நான் வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டு இருப்பேன். எனக்கு இதை மாற்றும் ஆண்டவரே. ஒருவேளை இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் பல வகையான நிந்தைகளுக்கு மத்தியில், அவமானத்துக்கு மத்தியில் நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்கள் பிள்ளைகள் மூலமாக, நீங்கள் செய்கின்ற காரியத்தின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் வெட்கப்பட்ட ஒரு சூழல்ல வெளியில் தலை காட்ட முடியாத ஒரு நிலைமையில் இருக்கலாம். தேவன் அதை மாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை துக்கத்தின் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அதை மாற்றுவதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார். இந்த அண்ணான் ஜெபம் பண்ணுனா, ஆண்டவரே நீர் எனக்கு இறங்கி என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. கர்த்தர் அவளை நினைத்தருளினார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்புறம் ஒரு துக்கமுகமாய் இருக்கவில்லை. நீங்கள் 1 நாளாம் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். யாபேசுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவன் மிகவும் கனம் பெற்றவனாயிருந்தான். ஆனால் அவனுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பொருள் என்ன தெரியுமா? துக்கத்தோடு கூட பெற்றேன். என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு துக்கம், நான் ரொம்ப துக்கத்தோடு கூட இருக்கும்போது பெற்றபடினால அவளுக்கு யாபேஸ். துக்கத்தில் பெற்றவங்க, அந்த குடும்பத்தில் என்ன எவ்வளோ பெரிய துக்கம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு பெரிய ஒரு இழப்பாக இருக்கலாம், ஒரு பெரிய ஒரு வேதனையாக இருக்கலாம். துக்கத்தின் மத்தியில் இந்த ஜனங்கள் கடந்து சென்ற பொழுது, இந்த குடும்பத்தார் கடந்து சென்ற பொழுது யாபேஸ் பிறந்தானா. அதனால தான் அவனுக்கு யாபேஸ்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனால் வளர்ந்து வரும் பொழுது
அவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த 10ஆம் வசனம் சொல்லுகிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்திரளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தனக்காக வேண்டிக் கொண்டான். ஆண்டவரே, என் தாய் என்னை பெறும் பொழுது சந்தோஷமா பெறல. ஒரு குடும்பத்தில் ஒரு தன்னுடைய மகளுக்கு ஒரு முதல் குழந்தை, ஒரு ஆண் மகன் பிறக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்குங்க, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். தன்னுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை எத்தனை பேருக்கு பகிர்ந்து கொள்ளுவாங்க. அந்த குழந்தை ஒரு முதல் வயது வரும்பொழுது அந்த குழந்தையை எந்த அளவிற்காக அந்த பிள்ளைக்கு செலிப்ரேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டே எவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் யாபேசுக்கு அப்படி கிடையாதுங்க. அவன் துக்கத்தில் அவன் தாய் பெற்றாள். அவனுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே எப்படி இருந்திருக்கும்? அந்த பிள்ளைய பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த அம்மா சந்தித்த, அந்த குடும்பம் சந்தித்த அந்த வேதனை துக்கம்தான் முன்னால் நிற்கும். ஆனால் இவனுக்கு ஒன்றை கண்டு கொண்டாங்க. அவன் வளர்ந்து வரும் பொழுது இந்த துக்கத்திலிருந்து என்னை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவராய் கர்த்தர் ஒருவரால் மாத்திரம்தான் முடியும் என்று அறிந்து கொண்டபடியினால அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். தேவரீர், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்க வேண்டும். உமது கரம் என்னோடு இருக்கணும். ஒரு காலத்துல தீங்கு என்ற குடும்பத்தை துக்கப்படுத்தியது, தீங்கு எங்களுடைய வாழ்விலே வந்தது, தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கதறினாங்க. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவன் எல்லைகளை விசாரமாக்கினார். வசனம் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் அவனுக்கு அருளினார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் அந்த 9ஆம் வசனம் சொல்லுகிறது, யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரையும் பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். உங்களையும் கனம் பெற்ற ஒரு நபர்களாக மாற்றுவதற்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார், வல்லமையுடையவராயிருக்கிறார். நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிற ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்யக்கூடும். அவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? என்னுடைய மகன், என்னுடைய மகள் என் சமூகத்தில் வரணும். உபவாசித்து என் சமூகத்தில் வந்து கதறும் பொழுது நான் என் பிள்ளைகளை நான் என்ன செய்வேன்னா ஆசீர்வதிப்பேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். நாம் அவ்வாறு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். சூசன்னா வெஸ்லி அம்மாவுடைய இந்த வரலாற்றை வாசித்த பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்களுக்கு 19 பிள்ளைகள் பார்த்துக்கிடுங்க. வறுமைகளுக்கு மத்தியில் வாடிக்கொண்டிருந்த ஒரு குடும்பம். அவருடைய கணவர் ஒரு நல்ல ஒரு போதகர், கர்த்தருக்கு வைராக்கியமும் உழைத்து கொண்டது ஒரு அருமையான ஒரு ஊழியக்கார போதகருடைய குடும்பத்தை உடைய மனைவிதான் சூசன்னா வெஸ்லி. பார்த்துக்கிடுங்க, 19 பிள்ளைகள். அவர்கள் தினந்தோறும் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்களாம். வாரம் முழுவதும் தன்னுடைய பிள்ளைகளை கருத்தாக பார்த்து கொள்வார்களாம். அதில் 1 மணி நேரம் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்களாம். சூசன்னா வெஸ்லி தினமும் 19 பிள்ளைகளை வளர்ப்பது என்பது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. நம்ம குடும்பத்தில் 2 பிள்ளைங்க இருந்தாச்சுன்னா இந்த பிள்ளைகளை நம்மால் வளர்ப்பதற்கு என்ன பாடுபட்டு கொண்டு வருகிறோம். இந்த பிள்ளைகள் ரொம்ப சேட்டை பண்ணுதுயா, இந்த பிள்ளைகள் ரொம்ப தொந்தரவு பண்ணுகிறார்கள். எப்போ 3 வயசு 4 வயசு வரும், பள்ளிக்கூடத்தில் போய் என்ன செய்யலாம், ஸ்கூலில் கொண்டு போய் என்ன செய்யலாம், சேர்த்து விடலாம், பிளே ஸ்கூலுக்கு அனுப்பி விடலாமா என்று பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிற பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? இந்த அம்மாவுக்கு அந்த காலத்தில் பிளே ஸ்கூலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் 19 பிள்ளைகளுக்காகவும் தினந்தோறும் செபிப்பதற்கு அந்த அம்மாவுக்கு நேரம் இருந்திருக்கு. பார்த்துக்கிட்டுங்க, டெய்லி 1 hour இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்களாம். 1 hour தன்னுடைய பர்சனல் லைஃபுக்காக, தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சிக்காக, மற்ற காரியங்களுக்காக என்ன செய்வாராம், ஜெபம் பண்ணுவாராம். இவருடைய பிள்ளைகளில் 2 பேர் யார் தெரியுமா? ஒருத்தர் இங்கிலாந்து தேசத்தை அசைத்த மெத்தடிஸ்ட் திருச்சபை ஸ்தாபித்த அருமையான சகோதரர் ஜான் வெஸ்லி. இந்த அருமையான ஒரு பெரிய ஒரு அப்போஸ்தலன், அந்த இங்கிலாந்து தேசத்தை கலைக்கிற ஒரு தேவ மனிதன். பார்த்துக்கிடுங்க, அவர் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 8 மணி நேரம் என்ன செய்வாராம், ஜெபம் பண்ணுவாராம். சில வேளைகளில் 10 மணி நேரத்துக்கு அதிகமாக வேதத்தை வாசிப்பாராம். அவர் சொன்னார், எனக்கு 10 மணி நேரம் நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது என் கண்கள் வலிக்கிறது சொல்லும் பொழுது எனக்கு வேதனையாக இருக்கிறது சொன்னாராம். இன்றைக்கு நம்ம எத்தனை பேருங்க வேதத்தை ஒரு அதிகாரம் வாசிக்கிறோம்,
யோசித்து பாருங்க. நம்ம பிள்ளைகள் தினமும் வேதத்தை வாசிக்கிறார்களா? நம்ம அதற்கு கற்றுக் கொடுக்கிறோமா? அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இன்றைக்கு வேதம் வாசித்தீர்களா? போர்டு வச்சா போதாது, நிறைய இடங்கள்ல அப்படி இருக்குது, பார்த்துக்கிடுங்க. ஆனா நம்முடைய பிள்ளைகளை அதுக்கு ட்ரெயின் பண்ணணும். நாம வேதத்தை வாசிக்கணுங்க. இந்த ஜான் வெஸ்லி அவ்வாறு செய்தாராம். அவருடைய சகோதரனாகிய சார்லஸ் வெஸ்லி என்ன செய்தார் தெரியுமா? ஏராளமான பாடல்களை இயற்றினாராம். அநேக பாமாலை பாடல்களை இயற்றின ஒரு பெரிய ஒரு தேவ மனிதன். கிட்டத்தட்ட 10,000 பாடல்களை அவர் பாடியிருக்கிறார் என்பதாக வரலாறு சொல்லுகிறது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அது சூசன் வெஸ்லி தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணினாங்க. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்களா? நீங்க அவ்வாறு காத்திருக்கும் பொழுது உங்க பிள்ளைகள் மூலமாக நீங்கள் மேன்மை அடைவீர்கள். உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுடைய சந்தோஷம் என்ன செய்யணும்? பெருகும். அது சந்தேகம் கிடையாது. வேத வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் உன் பந்தை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். எவ்வாறு? அவர்களின் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்களா? அது எப்போ தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணணும். இந்த நியாயப்பிரமாணம் முழுவதையும் கற்று அறிந்த இந்த எஸ்ரா என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, எங்களை தாழ்த்துகிறதுக்கு மாத்திரமல்ல, எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக செபிப்படியாக இந்த உபவாசத்தை நான் என்ன செய்தேன்னா, அகவா நதி எண்டையிலே நான் ஏற்படுத்தினேன். எருசலேமுக்கு நாங்கள் போக வேண்டும். அதற்கு உண்மையாக எங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். எங்களை தேவ சமூகத்தை தாழ்த்த வேண்டும். எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்களுக்காக நாங்கள் செபித்து தேவ சமூக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறதா? நாம் யோசித்து பார்க்கணும். அது மாத்திரமல்ல, அந்த எஸ்ரா என்ன சொல்லுகின்றான்? அதே 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். எங்களுடைய சகல பொருட்களுக்காக, செவ்வையான வழிகளை தேடுகிறதற்காக. இவனுக்கு ஏராளமான பொருட்கள் இருக்கிறதுங்க. தேவன் நமக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் அனுபவிக்கும்படியாக நாம் செபிக்கணும். நிறைய பேர் நிறைய ஆசையெல்லாம் இருக்கும், பார்த்துக்கிடுங்க. ஆனால் அனுபவிக்க முடியாது. தேவன் அதெல்லாம் அனுபவிப்பது என்பது தேவனுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபைங்க. அது ஒரு ஆசீர்வாதம். நமக்கு அந்த நம்முடைய ஆசைகளை தேவன் ஆசீர்வாதமாக்கி தரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய கைகளின் பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதம் வேணும். அது விருதாவை போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தங்கி இருக்கணுங்க. நீங்கள் அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். நீங்கள் அந்த யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பாருங்க, அவர் சொல்லுகிறார் 14ஆம் வசனத்தில், ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தருவார். அப்படி என்ன பொருள்? நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போஜன பலி, பான பலி எப்போ கொண்டு வந்து செலுத்துவீங்க? ஒருவர் ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி எப்போ நம்ம செலுத்துவோங்க? தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கும் பொழுதுதான், நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும் பொழுதுதான் தேவனுடைய சமூகத்தில் நன்றி காணிக்க நம்ம செலுத்துவோம். அப்போ இதுவரை என்னன்னா, இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறா, உங்களுடைய வாழ்க்கையில வறட்சி, பஞ்சம், கஷ்டம் எல்லாம் இருந்துச்சு. நீங்க உங்களுடைய இருதயங்களை கிழித்து தேவனுடைய திரும்பி நீங்க பரிசுத்த உபவாச நாளை ஏற்படுத்தி நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வேதவசனம் சொல்ல, கர்த்தர் உங்களுக்கு இறங்கி உன் ஆண்டவருடைய சமூகத்துல போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தருவாருங்க. உங்களுடைய கைகளும் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பாரு. நீங்க அதை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் நன்றி செலுத்துவீங்க, நன்றி காணிக்க படைப்பீங்க. அதைத்தான் இங்க வசனம் சொல்லுகிறது. 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். 23ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகள் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார் பாருங்க. அப்ப நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எவ்வளவு மேன்மைகள். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதல்ல நமக்கு தாழ்மை வேணுங்க. அதற்கு தாங்க இந்த உபவாச ஜெபம். அது மாத்திரம் நமக்காக,
நம்முடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். தேவன் நம்முடைய பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம ஜெபம் பண்ணணுங்க. இது மாத்திரம் கிடையாது, நாம வேறு ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணணுமா. இப்படி நாம ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் இன்னொரு காரியத்தை நமக்கு என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் நமது தேசத்திற்காக வைராக்கியம் கொள்ளுவார். நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்காக வைராக்கியம் கொண்டு அவர்களை ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த உபவாச ஜெபத்தின் மூலமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய பிரயாசங்கள் மாத்திரமல்லங்க, நம்முடைய தேசமும் என்ன செய்யுதுன்னா ஆசீர்வதிக்கப்படுகிறது. இன்றைக்கு 147 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் நம்முடைய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களை பற்றி உத்தரவாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. இது மோசையை போல தேவ சமூகத்தில் திறப்பில் இருந்து ஜெபிக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உபவாச நாட்களை நாம் சரியான விதத்தில் நாம் அதை ஆசரிக்கும் பொழுது, அதை சரியான விதத்தில் பயன்படுத்தும் பொழுது, நிச்சயமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே, நம்முடைய குடும்ப வாழ்விலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே, நம்முடைய பிரயாசங்களிலே, அது மாத்திரம் தேசத்திலேயும் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். ஆசீர்வாதத்தை காண முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர்தாமே ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 437, கிறிஸ்தவ கீர்த்தனை 151 பாடுவோம். பாவியின்றே திரும்பாயோ, நேச ஆவியின் சத்தம் கேளாயோ. கீதம் 437, கிறிஸ்தவ கீர்த்தனை 151 பாடுவோம். நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த தகப்பனே, நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரையா. தகப்பனே, நாங்கள் ஏன் உபவாசித்து ஜெபம் பண்ணணும் என்று கற்றுக் கொடுத்தீரப்பா. அதற்காக கோடி ஸ்தோத்திரையா. இது உபவாசத்தின் மேன்மை எங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களே, அந்த உபவாசத்தினுடைய மேன்மையை அறிந்து கொண்ட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவதற்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் சுவாமி, அடிக்கடி சோர்ந்து போகிறவர்களப்பா, நீர் எங்களை பலப்படுத்துங்க. ஒருவேளை உமது பிள்ளைகள் உபவாசிக்க முடியாவிட்டாலும் உடைய சமுதிர கண்ணீரோடு கூட தம்மை தாழ்த்தி ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக இன்றைக்கு நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து களிகூறுகிற வசனம் சொல்லுகிறபடி அப்பா, உமது பிள்ளைகள் மகிழ்ந்து களிகூறும்படியான வாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன விதமான தேவைகளோடு கூட எங்களுடைய பிள்ளைகள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ, தங்களுடைய தனிப்பட்ட வாழ்வின் தேவைகளுக்காக, பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக, தங்களுடைய கைகளும் பிரயாசத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய தோல்வி நிமித்தமாக கூட உடைய சமூகத்தில் வந்திருக்கலாம்ப்பா. எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இன்றைக்கு ஆண்டவரை கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்வில் ஒரு அற்புதம் செய்வீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும்
வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமது பிள்ளைகளுடைய பிரயாசத்துல ஒரு ஆசீர்வாதத்தை தருவீராக ஆண்டவரே. பொத்தல் பையில போட்டது போல உமது பிள்ளைகளுடைய வருமானங்கள் இருக்கக்கூடாதப்பா, அதுல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே அப்பா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வெட்டுக்கிளி பட்சித்த வருஷத்தின் பலனை நான் திரும்ப தருவேன் என்று சொன்னீங்களப்பா. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உமது பிள்ளைகள் தங்களுடைய பிரயாசத்தின் பலனை எல்லாம் இழந்து போனார்களோ அதையெல்லாம் ரெட்டிப்பாய் உமது பிள்ளைகள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக. சிக்கலாகு பட்டணத்தில் இருக்கும் பொழுது தாவீது எல்லாவற்றையும் இழந்து போன பொழுதிலும் கூட மீண்டும் ஒன்று கூட ஆண்டவர் குறைந்து விடாமல் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டானே, அதே போல உமது பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரை கட்டளை இடுவீராக. ஒருவேளை பல காரியத்தின் நிமித்தமாக உமது பிள்ளைகள் தன்னுடைய பொருளாதார ரீதியிலே ஆண்டவரே உமக்கு இழந்து போயிருக்கலாம், சந்தோஷத்தை இழந்து போயிருக்கலாம், சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம் ஐயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஆண்டவரை தோல்வியான ஆண்டவர் நிலைமை, ஆண்டவர் போராட்டமான சூழ்நிலை எல்லாவற்றின் நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் சோர்ந்து போன ஒரு நிலைமையில் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. எந்தெந்த காரியங்களில் உங்களுடைய பிள்ளைகள் அற்புதத்திற்கு எதிர்பார்த்து இருக்கிறார்களோ கர்த்தரதை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உங்களுடைய பரிசுத்தமான சன்னிதானத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் நிமித்தம் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிரந்தரமாய் தங்கியிருப்பதாக. உமது பிள்ளைகளுடைய கற்பத்தின் கனிகளுக்காய் ஜெபிக்கின்றோம். குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிப்பீராக. கற்பத்தின் கனி உம்மால் கிடைக்கின்ற ஒரு சுதந்திரம் அல்லவா, இது சுதந்திரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை கொடுப்பீராக. தகப்பனே, அரசு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, என்னென்ன தேர்வுகள் பிள்ளைகள் எழுதுகிறார்களோ எல்லாவற்றிலும் உடைய ஞானம் இருக்கட்டும் ஐயா. இந்த பலவீனங்கள் வரக்கூடாது, போராட்டங்கள் வரக்கூடாது, சோர்வுகள் வரக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு பிள்ளைகளோடு கூட நீர் இருந்தவுடைய கரங்களை பிடித்து ஆண்டவர் எக்ஸாம் எழுதும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நல்ல மதிப்பெண்கள் பெற்றுக்கொண்டு மெரிட்ல செலக்ட் ஆக கிருபை தருவீராக. ஏற்ற காலத்தில் நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும் ஆண்டவரே. அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படி பிரயாசப்படுகிற பிள்ளைகளுடைய பிரயாசங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. அயல் நாடுகளில் பணி செய்கிற பிள்ளைகளுக்காக பல வகையான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவீராக. என்னுடைய பிள்ளைகளை உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பல வகையான தடைகள் ஏன் எதுக்கு நீங்கள் புரிந்து கொள்ள முடியல சுவாமி. ஆண்டவரே, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுப்பது நீரல்லவா. அன்றைக்கு ஆதாமுக்கு ஏற்ற துணை கொடுத்தவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் கட்டளை இடுவீராக. நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. குழந்தை செல்வங்களுக்கு பல வருடங்களாக எதிர்பார்த்திருக்கிற தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்நாளை நினைத்தவரே, உமது பிள்ளைகளை கர்த்தர் நினைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதியும். பெருகாலம் இருக்கிற ஞான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கற்பதினை பூரணப்படி சுக பிரசவத்தை கொடுப்பீராக. வயோதிபர் நிலவிருக்கிற ஞான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வயதான காலத்தில் ஏற்பட எல்லா விதமான பலவீனங்களிலிருந்தும் கர்த்தர் பலப்படுத்துவீராக, கர்த்தர் ஸ்திரப்படுத்துவீராக. ஒருவேளை பிள்ளைகள் ஆண்டவரே அருகாமல் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் ஐயா. அயல் நாடுகளில் இருக்கலாம், இல்லாவிட்டால் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் ஐயா. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு துணையாய் இருப்பீராக. முதிர் வயதில் கைவிடாது இருப்பீராக என்று சொல்லி சங்கீதக்காரர் உம்மை நோக்கி மன்றாடினானே. தகப்பனே, உமது பிள்ளைகளை கைவிடாதபடிக்கு அவருடைய கரங்களை பிடித்து கர்த்தர் நடத்துவீராக. நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, நீடித்த சுகவாழ்வை கொடுப்பீராக. அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள் சொன்னீரே. அந்த வார்த்தையின்படியே அருமையான உமது அடியார்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்னுமாக வியாதினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். என்னென்ன வியாதினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த பலவீனங்கள் எல்லாம் மாறுவதாக. பாதிக்கப்பட்ட பகுதிகளிலே சரத்தின் உள்ளுறுப்புகள் ஏற்பட்ட எல்லா பாதிப்புகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஒரு புதிய உறுப்புகள் உண்டாகட்டும் ஐயா. இருதய பிரச்சனைகளுக்காக, நுரையீரல் பிரச்சனைகளுக்காக, சுவாச பிரச்சனைகளுக்காக, சிறுநீரக பிரச்சனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஸ்பைனல் கார்டு ஏற்பட்ட பிரச்சனை நிமித்தமாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரை நடக்க முடியாத இருக்கிற பிரச்சனைகளுக்காக, ஆண்டவர் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என்னென்ன வியாதியில் கஷ்டப்படுகிறார்களோ இப்போது இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கிற வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எவைகளை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களப்பா. இப்பொழுது நாங்கள் கேட்கிறோம், உங்களுடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கின்றோம். இயேசுவின்
நாமத்தினாலும் உமது பிள்ளைகளுக்கு ஒரு பூரண விடுதலை, ஒரு பூரண சுகம் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருடைய கண்ணீரையும் கர்த்தர் துடைப்பீராக. ஆண்டவர் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படும் எல்லா போராட்டங்களும் மறைந்து போகட்டும் ஐயா. சத்ருவினால் எல்லா போராட்டங்கள், பிசாசின் வல்லமையில் ஏற்படுத்தப்பட்ட எல்லா ஆண்டவர் பிரச்சனைகளும் முற்றிலுமாய் மாறுவதாக. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். குடும்பங்களில் சமாதானம் பெருகுவதாக, மகிழ்ச்சியை பெருகுவதாக. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே உமது பிள்ளைகள் ஒவ்வொருடைய குடும்பத்தை கர்த்தர் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீங்க அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையை ஆண்டவரை தாங்கும்படி வந்திருக்க அருமையான உமது பிள்ளைகளுக்காக, அருமையான சகோதரி பாரதி ஜான்சன் அம்மா அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான அம்மாவை ஆசீர்வதிங்க ஐயா. ஆண்டவரை இம்மட்டும் உடைய கிருபைகள் உமது பிள்ளைகளை தாங்கி ஆதரித்து வழிநடத்தி கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. நீங்க கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, மருமக்கமார்களுக்காக, பேர குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உன் பிள்ளைகளும் பந்தி சுற்றில் ஒளிமர கண்ணுகளைப் போல் இருப்பார்கள் சொன்னீரே. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொடுப்பீராக. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உமக்கு விசேஷ ஞானத்தை கொடுப்பீராக. எதிர்காலத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுத்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமை வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று வேத வசனம் சொல்லுகிறதே. அந்த நிறைவான பலனை உமது பிள்ளைகள் சந்ததி பெற்றுக்கொள்ள கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஊழியத்திற்காக பல வகையில் ஜெபிக்கின்ற இந்த ஊழியங்களை தாங்குகிற எல்லா பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், நாமத்தினை மகிமைப்படுத்தும். நீங்க அவ்வாறு செய்ய தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பு ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடி சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 118 பாமாலை 88 பாடுவோம். இந்த அருள் காலத்தில் கத்தரே உம் பாதத்தில். கீதம் 118 பாமாலை 88 பாடுவோம்.
பரிசுத்த பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருந்து உம்மை தொழுது கொள்ளும்படியாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுதும் உம்முடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட தொடர்ந்து இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் மாத்திரமல்ல, எங்கள் ஜீவகாலமெல்லாம் உம்முடைய நன்மையினாலும் கிருபையினால் நிறைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக, அவரோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.